இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புடலங்காய் கூட்டு. புடலங்காய் கூட்டு செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு நீட்டு புடலங்காய் இந்த மாதிரி கொட்டை எடுத்து நறுக்கி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். உப்பு, மஞ்சத்தூள், தனியாத்தூள், தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், 2 டீஸ்பூன் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் கடுகு, உப்பு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் இந்த 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அப்படியே கிளறி விட்டுருங்க. குக்கரில் வேக வைக்க போகிறோம். குக்கரில் தண்ணி ஊற்றி அடுப்பு பற்ற வச்சு இதை வச்சு ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சிடணும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை வச்சு தேங்காயோட கருவேப்பிலை போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் தண்ணி ஊற்றாமல் தான் அரைச்சிருக்கேன். துருவி வச்சுருக்கோம். வேக வச்ச புடலங்காயை வெளியே எடுத்துடலாம். தனியாக தூள் வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டுடலாம். 2 ஸ்பூன் தனியாக தூள் போடலாம். இப்போ கொதிக்க விடணும். இந்த கடாரி கொடுத்து கொதிக்க விடணும். அடுப்பு சின்னதாக வச்சு தேங்காய் கருவேப்பிலை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட ஆட் பண்ணிக்கணும். போட்டு கலரி வைக்கணும். கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கூட்டுக்கு தாளிச்சிடலாம். ஒரு வாணலியை அடுப்பில் வச்சு அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிடலாம். கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிடுது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். கூட்டில் போட்டுடலாம். கிளறி விட்டுடலாம். சுவையான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் லஞ்ச் ரெடி.